ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் கான்டாக்ட்களை கியூஆர் குறியீடு மூலம் வந்து இப்படி பகிரலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதனால் வரையும் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு கான்டாக்டை ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இருந்தது. இனி வருங்காலத்தில் வாட்ஸ்அப் கான்டாக்ட்களை கியூஆர் குறியீடு மூலமே நம்ம பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்புகளை பகிர்வது எளிதாக இருந்தாலும் உண்மையில் வாட்ஸ்அப் தொடர்புகளை எளிதாக பகிரும் விருப்பத்தை வந்து அது வழங்குது. இது ஒரு ஸ்மார்ட் வாட்ஸ்அப் தொடர்பு பகிர்வு ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. அதன் உதவியுடன் பயனர்கள் வந்து வேறு ஒருவருடன் தொடர்புகளை எளிதாக பகிர முடியும். மேலும் இது யூசர்களின் பிரைவசியை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூஆர் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் தொடர்பை எப்படி பகிர்வதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் செஞ்சு உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் ஆகவில்லை அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நியூ வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓல்டு வெர்ஷனை நீங்கள் வந்து விட்டுட்டு நியூ வெர்ஷனை ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண இதற்கு பிறகு நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ப்ரொஃபைல் புகைப்படத்தின் மேலே வலப்புறத்தில் கியூஆர் குறியீடு அப்படின்னு ஒரு ஸ்கேனர் விருப்பம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா புதிய பக்கம் திறக்கும். இதற்கு பிறகு கியூஆர் குறியீட்டை யாருடனும் பகிர்ந்து நீங்கள் கொள்ளலாம். கியூஆர் குறியீட்டை பகிர்தல் விருப்பம் மேல் வலது மூலையில் தெரியும். அதை கிளிக் செஞ்ச பிறகு நீங்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு உங்களோட கியூஆர் கோடை நீங்கள் அனுப்பலாம். இதே போல் மற்றொரு புதிய அப்டேட் ஒன்றை வாட்ஸ்அப் வந்து வெளியிட்டிருக்கு. இதன் உதவியுடன் பயனர்கள் ஹெச்டி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தானியங்கி முறையில் வந்து பகிர முடியும். முன்னதாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர நீங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பும் விருப்பம் தரத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இருப்பினும் இப்போது நீங்கள் புகைப்படத்தை மற்றும் வீடியோக்களை பகிர மீண்டும் மீண்டும் தரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முறை செட்டிங்ஸ்களுக்கு சென்று தேவையான மாற்றங்களை ஒரு முறை செஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு ஹச்டியில் அனுப்பலாம். இது தவிர இன்னொரு ஆப்ஷனும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இனி வீடியோ கால் எல்லாம் நீங்கள் வந்து அவதார் வடிவத்திலேயே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விரும்பும் வகையில் அவதாரை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னும் அதற்கேற்ப ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஆப்ஷன் வந்து சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கான பணிகளை வந்து மெட்டா தொடங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் ஒருத்தருக்கு வீடியோ கால் பேசும்போது உங்களுடைய ஃபேஸ் தெரியணும் அப்படின்னு தான் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவதாரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு அந்த அவதார் வந்து தான் வந்துட்டு பேசுகிற மாதிரி தெரியும். உங்கள் ஸ்பீச் வந்து அவங்களுக்கு கேட்கும். இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்போட புதிய அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் எல்லாருமே அப்டேட் பண்ணிவிட்டு இனி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வந்துட்டு கிளாரிட்டி இல்லாத ஃபேஸாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து பேசும்போது நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும், வாய்ஸ் பிரேக் ஆகும், இமேஜ் எல்லாமே இது இருக்கும். ஆனால் இந்த அவதார் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏஐ ஃபேஸாக இருக்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டிலேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் பேசும்போது ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.